மற்ற கட்சிகளை போல வந்து நான் வந்தேன், எடுத்தேன், கவிழ்த்தேன்னு முடிக்கிற ஆள் கிடையாது. நம்ம வந்துட்டோம், பேசிட்டோம், முடிச்சிட்டோம், கட்சியை கலைச்சிட்டோம் அப்படி போற ஆள் கிடையாது. இல்ல கட்சியை கொண்டு போய் இன்னொரு கட்சி கூட சேர்த்துட்டோன்ற ஆள்லாம் அவர் கிடையாது. மக்கள் நீதி மையத்தையும் அடிச்சாச்சு, ரஜினியும் அடிச்சாச்சு. எதுவா இருந்தாலும் சரி நீங்க எடுத்துக்கலாம். எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு கன்சிஸ்டன்ட் வேணும், ஒரு பொறுமை வேணும். நிதானமா தன்னுடைய ஒவ்வொரு அடியுமே அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு. அப்படின்றப்போ ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையிலும் எதை பேசணும், எப்படி பேசணும், என்ன சொல்யூஷன் கொடுக்கணும். குறை மட்டும் சொல்லாம சொல்யூஷனும் சொல்லணும். அதே சமயத்துல பாராட்டும் தெரிவிக்கணும். இது வந்து நம்ம ஒரு அரசியல் படுத்தக்கூடாது. தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற இடத்துல இருக்கும்பொழுது, அவர் அதற்கான கால அவகாசத்தை எடுத்து மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காரு. எந்தெந்த இடத்துக்குலாம் நேர்ல போக முடியுமோ இதுவரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதல்லயே பல இடங்கள்ல சொன்னது போல தான். தன்னுடைய திரைப்பட பணிகள் இருக்கு, உட்கட்டமைப்பு பணிகள் இருக்கு, தோழர்களை அரசியல் மயப்படுத்தக்கூடிய பணிகள் இருக்கு. அதை தவிர்த்து மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய பணிகள் இருக்கு. இது ஒன்றைக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாம நான் செய்யணும். அதற்கு சில காலம் ஆகும். நான் அதை முடிச்சுட்டு முழு நேரமா அவங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்குள்ளாக இந்த விமர்சனம் வைக்கிறது அப்படின்றத வந்து நான் வந்து ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா அவர் தெளிவா சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இதெல்லாம் எனக்கு இருக்கு. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் பண்ணணும். ஆனா இதை முழுமையா முடிச்சிட்டு நான் வரதான் போறேன். உங்களோட தான் இருக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை விமர்சனமாக்குறது அவருடைய அரசியல்.